ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையோடு நிறைவடைகிறது. பிரச்சாரத்தின் போது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பரப்புரை இன்று மாலையோடு ஓய்கிறது. திமுக சார்பில் களமிறங்கும் வி.சி. சந்திரகுமார் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் அவர் ஆதரவு திரட்டினார். இதனிடையே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே பெரியாரால் ஈரோடு அடைந்த பயன்கள் குறித்த துண்டறிக்கையை விநியோகம் செய்தனர். அப்போது அப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியினரின் அடாவடி செயலால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வன்முறையை தூண்டும் நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அக்கட்சி வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் மே 17 மற்றும் தமிழ் தேசிய கூட்டணியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீமான் இப்படி மோசமாக வன்முறையாக பேசுகிறாரு, அவரை இந்த தொகுதியிலேருந்து வெளியே அனுப்புங்க அல்லது கைது பண்ணுங்க, அந்த வேட்பாளரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அவங்களோட வேட்புமனுவை ரத்து செஞ்சு வெளியே அனுப்புன்னு சொன்னோம். நான் என்ன கேட்குறோன்னா, தேர்தல் கமிஷன்ட்ட இப்போ குண்டு போடுங்க, நான் குண்டு போட்டுருவேன், போட்டால் புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் பேசியிருந்தார், முஸ்லீம் பேசியிருந்தால் சும்மா இருப்பாங்களா? இந்நேரம் எத்தனை யூஏபியை வழக்கு போட்டிருப்பாங்க, என்ஐஏ கொண்டு வந்திருப்பாங்க, ஏகப்பட்ட விசாரணை போலீஸ் இறங்கியிருக்கும், கைது பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் சீமானம் மட்டும் எதுவும் பண்ணலை? ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் முன் போராடியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.